அங்கே ஐசா டைஃபி லொட்டு லொசுக்கு ஏன் இருக்கட்டும், பிஜேபியோட ஏபிவிபி கூட இருக்கட்டும். உங்களுக்கு எதுக்குடா கட்சியில் இருக்கணும்னா உங்கள் அப்பன் காசை செலவழித்து நீ வந்து கட்சியில் இரு. இல்லை உன் சொந்த காசை நைட்டில் போய் டீ ஆற்று, இல்லை பேப்பர் போடு, எதுவாவது போட்டு நீ வந்து ஃபீஸ் கட்டிக்கிட்டு நீ கட்சியில் இரு. நீ முதல் நாள்ல இருந்தே நீட்டை மாத்திரமே பேசியிருந்தேன்னா பரவாயில்ல. நீட்டுன்ற போர்வையில் நீ எதை பற்றியெல்லாம் பேசுன? ஷபானா ஆஸ்மிக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? பிரகாஷ் ராஜுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? 3 கட்சி அமாவாசை பார்த்துருக்கேன். 3 மாநில வாக்குப்பதிவு பண்ணுற அமாவாசையை இந்த அமாவாசையை தான் பார்க்குறேன் நான். பாரத் தேரே டுக்டே ஓங்கே டேஷ் டேஷ் டேஷ், இந்தியா வித்தவுட் அ போஸ்ட் ஆஃபீஸ் டேஷ் டேஷ் டேஷ், இந்தியன் ஆர்மி இஸ் அ ரேபிஸ்ட் ஆர்மி. இது மாதிரி வாசகங்கள் அங்கே வரல. ஆர்டிகல் 370 திரும்பியும் ரீஇன்ஸ்டேட் பண்ண சொல்லி பேசல. புரான் வாணி இஸ் அ மார்த்தியர்னு பேசல. மாணவர்கள் என்ற டியூட்டியை தாண்டி இந்தியன் ஆர்மியை பற்றி பேசும்போது நடுவிரலை காட்டி எஃப் என்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம்? இது நியாயமா? இது போராட்டமா? இவங்க மாணவர்களா? ஜேர்னலிஸ்ட்டை கண்ட இடத்துல போட்டு கிள்றது, அவங்களை சொல்ல முடியல என்னால் வார்த்தைகளால். இதெல்லாம் பண்ணுறது வந்து இது எப்படி இவங்களை ஸ்டூடெண்ட்ஸுன்னு நம்ம எப்படி கருத முடியும்? காக்ரோச் கட்சி வந்து ஒரு உன்னதமான குறிக்கோளோடு வந்ததாகவே நான் வச்சுக்கிறேன். அவங்க ஏன் கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்டவர்களை மாத்திரம் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க? நீ எல்லா மாணவர் அமைப்புகளையும் சேர்த்து போராடு, நான் ஒத்துக்கிறேன். அதில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்கள் மட்டும். இளையபான வீரர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெயன், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ நம்ம டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து சிஜேபியினர் வந்து ஒரு பெரும் போராட்டத்தை, ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதில் அவங்க 2 கோரிக்கை வைக்கிறாங்க சார். ஒன்று வந்து ஃபேர் நீட், இன்னொன்று வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணணும். இது எப்படி சார் போயிட்டு இருக்கு இந்த போராட்டம்? ஃபேர் நீட் மாத்திரம் கோரிக்கை இல்லை, இன்னொரு கோரிக்கையும் அதில் அடங்கியிருக்கு. அந்த நீட் தேர்வில் யாரெல்லாம் மாணவர்கள் வந்து எழுதி அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களோ, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ, அவங்களுக்கெல்லாம் காம்பன்சேஷன், அதாவது அவங்களுக்கு இழப்பீடு, நஷ்டீடு வழங்கணும்னு சொல்லிட்டு ஃபேர் நீட்டுன்னு கேட்குறாங்க. ப்ராப்ளம்னு சொல்கிறவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷனை வந்து தேடணும் இல்லை. பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறதை விட்டு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுன்னு சொன்னால், தர்மேந்திர பிரதான் கொஷின் பேப்பர் எழுதி அவர் லீக் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு ரிசைன் பண்ணலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் இருந்த டெல்லி அரசு பல்வேறு தவறுகளை செஞ்சுது. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ரிசைன் பண்ண சொல்லும்போது மாத்திரம் அவராக காரணம், மற்றவங்க இருக்கிறதுக்கு அவர் எப்படி காரணம்? அவர் மந்திரி சபையில் பாதி பேர் உள்ளே இருந்தாங்க, அப்போ அவராக காரணம்னு கேட்டாங்க. இதே சிஜேபியில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் ஆப் கட்சியை சேர்ந்தவங்க தான். இந்த ஆசுதோஷ் ரங்கா ஆப்பை சேர்ந்த நபர் தான். அபிஜித் தீப்கே ஆப்போட மீடியா விங்கை சேர்ந்த நபர் தான். திரும்பி அந்த சௌரவ் தாஸ் ஆப்பை சேர்ந்த நபர் தான். இவங்கெல்லாம் அப்போ வந்து எப்படி ஆப்புக்கு முட்டு கொடுத்தாங்க? அது சரின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மந்திரி சபையே வந்து ஒரு ஊழலால் சூழப்பட்ட மந்திரி சபையை வந்து வச்சுட்டு இருந்தது சரின்னு சொன்னால், அப்போது இப்போது தர்மேந்திர பிரதானை இவங்க ராஜினாமா செய்யின்னு சொல்வது எப்படி சரியாகும்? ஓகே, தர்மேந்திர பிரதானின் அவரோட அமைச்சகத்தில் தவறு நடந்திருக்கு. ஆமாம், நடந்திருக்கு. மந்திரி ரிசைன் பண்ணுறதால தவறுகள் திருத்தப்பட மாட்டாது. நீட்டில் வந்து குளறுபடி நடந்திருக்கா? நீட்டில் வந்து சர்ச்சை எழுந்திருக்கான்னு எழுந்திருக்கு. அதுக்கு சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் அரசாங்கம் ஒன்று சொல்லியிருக்கு, சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங்கை அடுத்த ஆண்டுலேருந்து அமல்படுத்துவது. அதுக்கு சொல்யூஷன் அரசாங்கம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை எடுத்து வந்திருக்கு மத்திய அரசு. இதையும் தாண்டி பாராளுமன்றத்தில் எல்லா கட்சிகளையும் ஒத்துழைத்தால், எல்லோருக்கும் ஒருமித்த கருத்து இருந்தால், கடுமையான சட்டம் இதற்கு எதிராக இயற்றப்பட வேண்டும். இந்த வினாத்தாள் மோசடிகளுக்கு எதிராக, அது எந்த கவர்மெண்ட் சர்வீஸில் ஆகட்டும், நீட் ஆகட்டும், எதில் ஆகட்டும், அரசாங்கம் நடத்தும் எல்லா தேர்வுகளிலும் எந்த ஒரு விதமான ஒரு லீக்கேஜ், குளறுபடியோ இல்லை இந்த மாதிரி வினாத்தாளில் வந்து லீக் ஆகிறதோ, இது எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதற்கு உடந்தையானவர்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வழங்கணும். ஏன்னா ஒரு சமுதாயத்தையும் ஒரு அடுத்த தலைமுறையோட தலையெழுத்தையும் இவங்க கேள்விக்குறி ஆக்குறாங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு இது வந்து ஆயுள் தண்டனை. தண்டனைகள் கடுமையானால் தவறுகள் தடுக்கப்படலாம். ஸோ வரலாற்றை நாம் படிக்கும் வரலாற்றிலேயே நிறைய புனைப்பும் திரிப்பும் பொய்களும் புரட்டுகளும்
அவர்களுக்கு தகுந்தா போல் கதை, சொந்த கதை, சோக கதைகளும் நிறைய இருக்கு. இதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த முயற்சி பெருமளவில் இன்று பயனளித்து கொண்டு இருக்கிறது. கல்வி திட்டம் மாற்றப்பட்டுள்ளது. குறிப்பிட்டு வரலாறு, அரசியல் பாடம், திரும்பி எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பாடம். இதை எப்படி கம்யூனிஸ்ட் ஏற்றுப்பாங்க? அதெல்லாம் கம்யூனிஸ்ட்டுங்க போய் சிஜேபி கூட உட்காந்துருக்காங்க. மக்கள் வரி பணத்தில் ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டு, ஸ்டைஃபண்ட்னா ஊக்கத்தொகை வாங்கிட்டு இவங்க எப்படி கட்சி அரசியல் அங்கே பண்ணலாம்? உங்கள் பணம், ஏன் பணம், இவனை வந்து ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு நம்ம அனுப்புகிறோம், அவனுக்கு நம்ம காசு கொடுக்குறோம், சப்சிடைஸ் காசை. அந்த காசை வாங்கிட்டு அவன் எந்த கட்சியில இருக்கட்டும், அந்த காசை வாங்கிட்டு அவன் படித்து வெளியே போய் அவன் வேலை தேடி அவன் குடும்பத்துக்கு உழைக்கணும், நாட்டுக்கு உழைக்கணுமா, இல்லை அங்கே உட்கார்ந்துக்கிட்டு தேச விரோத செயல்களில் ஈடுபடணுமா? எனக்கு சொல்லுங்க. பாரத் தேரே டுக்குடே ஓங்கே டேஷ் டேஷ் டேஷ், இந்தியா வித்தவுட் அ போஸ்ட் ஆஃபீஸ் டேஷ் டேஷ் டேஷ், இந்தியன் ஆர்மி இஸ் அ ரேபிஸ்ட் ஆர்மி. இது மாதிரி வாசகங்கள் அங்கே வரல? கண்டிப்பாக பேசலாங்க சார், பார்த்தோம் நம்ம. ஆர்டிகல் 370 திரும்பியும் ரீஇன்ஸ்டேட் பண்ண சொல்லி பேசல? புரான்வாணி இஸ் அ மார்ட்டியர்னு பேசல? அவுரங்கசீப் ஃபோட்டோவை காமிச்சாங்க, பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்தது? இந்த சிந்தனை எப்படி வந்தது? இவங்க போனது மாணவர்களாக. மாணவர்கள் என்ற டியூட்டியை தாண்டி இந்தியன் ஆர்மியை பற்றி பேசும்போது நடுவிரலை காட்டி எஃப் என்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம்? இது நியாயமா? இது போராட்டமா? இவங்க மாணவர்களா? ஏடா, என் காசுல, வரி பணத்தில், மக்களோட வரி பணத்தில் ஸ்டைஃபண்டை வாங்கிட்டு, ஊக்கத்தொகை வாங்கிட்டு படித்து டிகிரி வாங்கிட்டு போ. அதை விட்டு அங்கே ஐசா, டைஃபி, லொட்டு, லொசுக்கு ஏன் இருக்கட்டும், பிஜேபியோட ஏபிவிபி கூட இருக்கட்டும். உங்களுக்கு எதுக்குடா கட்சி? கட்சியில் இருக்கணும்னா உங்கள் அப்பன் காசை செலவழித்து நீ வந்து கட்சியில் இரு. இல்லை உன் சொந்த காசை நைட்டில் போய் டீ ஆற்று, இல்லை பேப்பர் போடு, எதுவாவது போட்டு நீ வந்து ஃபீஸ் கட்டிக்கிட்டு நீ கட்சியில் இரு. கவர்மெண்ட் காசில் ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டு நீ கட்சி போராட்டங்களில் ஈடுபடுறதும் கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுறதும் சரியா? மாணவனுக்கு இது சரியான ஒரு பாதையா? டிகிரி முடிக்காம 35-40 வயசு வரைக்கும் அங்கே ஓசி சோறு சாப்பிட்டு இருக்கிறது வந்து இவர்கள் மாணவர்களா? சொல்லுங்க. இல்லை, ஜேர்னலிஸ்ட் வர ஜேர்னலிஸ்ட்டை கண்ட இடத்துல போட்டு கிள்றது, அவங்களை சொல்ல முடியல என்னால் வார்த்தைகளால். இதெல்லாம் பண்ணுறது வந்து இது எப்படி இவங்களை ஸ்டூடெண்ட்ஸுன்னு நம்ம எப்படி கருத முடியும்? சரி, காக்ரோச் கட்சி வந்து ஒரு உன்னதமான குறிக்கோளோடு வந்ததாகவே நான் வச்சுக்கிறேன். அவங்க ஏன் கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்டவர்களை மாத்திரம் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க? நீ எல்லா மாணவர் அமைப்புகளையும் சேர்த்து போராடு, நான் ஒத்துக்கிறேன். அதில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்கள் மட்டும், பாரத தாய் இருக்குது, பாரத தாயின்னு சொல்கிறீங்களா, அது புருஷன் யாருன்னு சொல்லி கேட்க வேண்டிய கேள்வி, அங்கே கேட்க வேண்டிய கேள்வியா? இது நியாயமா? பீர் பாட்டிலிங் எங்கேருந்து வருது ஜந்தர் மந்தருக்கு அஜிடேஷனில்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேணும் இல்லை சார்? சார், நீட்டில் மாற்றங்கள் வேணும். ஒன்று கல்வி சார்ந்த மாற்றங்கள் வேணும், அதாவது கொள்கை முடிவுகளில் மாற்றங்கள் வேணும், எப்படி தேர்வுகள் நடக்கின்றனோ அதில் மாற்றங்கள் வேண்டும், பிழையில்லா தேர்வுகள் நடத்த வேண்டிய தேவை இந்த நாட்டுக்கு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், செயற்கையாக கட்டமைக்கப்படுகிற இந்தியாவுக்கு எதிரான சிந்தனையை விதைப்பதற்கு மாணவர்கள் பலிக்கடாக்களாக பயன்படுவது கவலை அளிக்கிறது. இந்த இதுவரைக்கும் காட்டுக்குள் இருக்கக்கூடிய நக்சல்களை இந்திய அரசால் கட்டுப்படுத்த முடிந்தது, கட்டுப்படுத்தி விட்டோம் கிட்டத்தட்ட. ஆனால் நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த அர்பன் நக்சல்களை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நமக்கு ராமரை பற்றி கேட்க வேண்டிய கேள்வி அங்கே என்ன வந்தது? ஆர்டிகல் 370க்கும் நீட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? LGBTQ, ஆண் பெண்ணாகவும் இருக்கலாம், பெண் ஆணாகவும் இருக்கலாம், எங்க இஷ்டம் சொல்றது, அதுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீ முதல் நாள்ல இருந்தே நீட்டை மாத்திரமே பேசியிருந்தனா பரவாயில்ல, நீட் என்ற போர்வையில் நீ எதை பற்றியெல்லாம் பேசின? ஷவனா ஆஸ்மிக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? பிரகாஷ் ராஜுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு குடிமகனாக ஒரு ஊர்ல தான் நீ வந்து ஓட்டு போடுற உரிமை இருக்குன்ற அந்த பேசிக் இங்கித ஞானம் கூட இல்லாத ஒரு நபர் பிரகாஷ் ராஜ். கர்நாடகாவில் ஒரு ஓட்டர் ஐடி, தெலங்கானாவில் ஒரு ஓட்டர் ஐடி, தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டர் ஐடி, 3 கட்சி அமாவாசை பார்த்துருக்கேன். 3 மாநில வாக்குப்பதிவு பண்ணுற அமாவாசையை இந்த அமாவாசையை தான் பார்க்குறேன் நான். வெக்கமா இல்லை? பிரகாஷ் ராஜுக்கும் NGO இருக்குது, பிரகாஷ் ராஜ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. அதுக்கு அந்நிய பணம் வேணும்.
எத்தனை என்ஜிஓக்கள் இதில் நான் லிஸ்ட் படிக்கட்டுமா வேணும்னா உங்களுக்கு? இது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டுள்ள லிஸ்ட்டு. இவங்க கிட்டலாம் நீங்கள் போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த மீடியா சேனல் உங்களுக்காக இருக்கக்கூடிய மீடியா குரூப்ஸ் என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் அனுப்புனா செய்தி அனுப்புனா அதை அவங்க வந்து ஆம்ப்ளிஃபை பெருசாக இன்ஸ்டாகிராமில் அவங்க பெருசாக அதை பண்ணி போடுவாங்க. பேர்களை படிக்கிறேன். பீக் டிவி, நியூஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இன் இன்ஸ்டாகிராம் ஃபார் அஜிடேஷன். பீக் டிவி, PEEK TV, நியூஸ் பேஜ், ஆல் ஃபுட்டேஜ் ஆஃப் ப்ரொடெஸ்ட், வயலன்ஸ் அண்ட் கிரெடிபிள் இன்ஃபோ. இது அனுப்புகிறோமா அதுக்கு. நியூஸ் பிஞ்ச், இதுவும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு நாக்ஷி டி, இவங்க ஒரு தனி நபர், இவங்களுக்கும் அதே மாதிரி வாலண்டியர் ஆன் சைட், லைவ் இன்ஃபோ அபவுட் ப்ரொடெஸ்ட், இண்டிவிஜுவல் தனி ஒவ்வொருத்தரோட தனி ரீல்ஸ். நெக்ஸ்ட்டு சார்த்தக் கோஸ்வாமி, அவர் இண்டிவிஜுவல், அவருக்கு இதே மாதிரி கிரியேட்டர் ஷேரிங் இண்டிவிஜுவல் அண்ட் அதர்ஸ் நெரேட்டிவ் ஆன் ப்ரொடெஸ்ட் சைட். 5D டிசூசா, முன்ன மிரர் நவுல இருந்தாங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்க ஷேரிங் அப்டேட்ஸ், எ கிரெடிபிள் சோர்ஸ் ஃபார் தி லேட்டஸ்ட் நியூஸ். ஃபைசான் சித்திகி, ஆன்-சைட் அப்டேட்ஸ் ஆன் IG ஸ்டோரிஸ் அண்ட் போஸ்ட். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அஃபிஷியல் வெப்சைட். ஹர்ஷ் யாதவ், தனுஸ்ரீ பாண்டே, பியாரி டெல்லி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹிந்தி. இது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டது. சரி, இது போனா போகுது. என்ஜிஓக்கள், இந்த போராட்டக்காரர்கள் இரவில் எங்க தங்க வேண்டும் என்று லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆப் ஹேம்குண்ட் ஃபவுண்டேஷன், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். சச்கண்ட் ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஆன்சைட் வாலண்டியர்ஸ், ஃபுட் கிளீனிங். வாரியர்ஸ் வித்தவுட் காஸ்ட், ஃபுட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிளீனிங். ஆஷ்ரே, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபர்ஸ்ட் எய்ட் சப்போர்ட், கம்யூனிட்டி லங்கர். இது இல்லாமல் குருத்வாரா பங்களா சாஹிப், ராக்கப்கஞ்ச் சாஹிப், சிஸ்கஞ்ச் சாஹிப், சச்கண்ட் ஃபவுண்டேஷன். இங்கெல்லாம் வந்து நீங்கள் போய் தங்கலாம், இங்கெல்லாம் போய் நீங்கள் ஓய்வு எடுக்கலாம், இங்கெல்லாம் நீங்கள் கூடலாம், இங்கெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வழங்கப்படும். அப்போ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு செயற்கையாக நடக்கப்பட்ட ஒரு அஜிடேஷனா, இயற்கையாக நடக்கப்பட்டதா இல்லை செயற்கையாக கட்டமைக்கப்பட்டுள்ளதா? கட்டமைச்சிருக்காங்க. கத்தார்ல இருந்து ஜொமேட்டோ மூலமாக ஆர்டர் இங்கே பண்ணுறாங்க ஃபுட்டை. கத்தார் அவங்க வந்து பணம் அனுப்புகிறாங்க, டேரெக்டாக ஜொமேட்டோக்கு அவங்க பே பண்ணுறாங்க, ஃபுட்டு டேரெக்டாக வருது. சுற்றி அந்த ஜந்தர் மந்தர் சுற்றி இருக்கிற எல்லா ஏடிஎம்லையும் விட்ராயல்ஸ் வந்து 49,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபா விட்ராயல்ஸ் வந்து நிறைய விட்ராயல்ஸ் நடந்திருக்கு. இப்போ ஏடிஎம்ஸை வந்து இப்போது கேஷ் போடுறதா அந்த ஏடிஎம்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த பணம்? ஷபானா ஆஸ்மியோட ஃபவுண்டேஷனான ஆக்ஷன் எய்ட் இந்தியா என்ற ஃபவுண்டேஷன், அந்த ஆக்ஷன் எய்ட் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு ஏன் பிரிட்டன் காசு கொடுக்குது? ₹1 2 இல்லை, 85 கோடி ரூபாயிலேருந்து 100 கோடி ரூபாய். எதுக்கு காசு கொடுக்குறாங்க சொல்லுங்க? அதுல் குல்கர்னி என்ற நடிகருக்கு வந்து ஏன் வந்து காசு வெளியிலேருந்து வருது? ஸ்வரா பாஸ்கர் பாம்பேல ஏன் அஜிடேட் பண்ணோம்? ஆலியா பட் எதுக்கு அஜிடேட் பண்ணோம்? பாகிஸ்தான்ல இருந்து இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் வந்து இங்கே ஏன் ஆக்டிவாக இருக்கணும்? ட்விட்டரில் இருக்கிற ஹேண்டில்ஸும் சரி, வாட்ஸ்அப் குரூப்ஸும் சரி. அதில் ஒருத்தர் தன்வீர்னு ஒரு நபரை போட்டிருக்க போஸ்ட்டை நான் வந்து படிக்கிறேன். அது ஹிந்தியில் இருக்குது, பட் படித்தாதான் தெரிய வரும். அதை நான் தமிழாக்கம் பண்ணி காட்டுறேன். இந்த போஸ்ட் வந்து ஹிந்தியில் இருக்குது. இந்த போஸ்ட் பேர் வந்து சலோ டெல்லி மகாராஷ்டிர. இதில் போட்டிருக்கிறதுனா, अब तो बहुत कुछ होगा, शायद बहुत लोग शहीद भी हो जाएंगे. இப்போ நிறைய நடக்கும், நிறைய பேர் இதில் இந்த போராட்டத்தில் இறந்தும் போவாங்க. பட் अब पीछे नहीं हटेंगे, ஆனால் பின்னோக்கி நாங்கள் செல்ல மாட்டோம். अब तो सरकार ही गिरा के मानेंगे, ஆட்சியை கவுக்காம விட மாட்டோம். पहले एजुकेशन मिनिस्टर को रिजाइन करना बोलेंगे, முதல்ல தர்மேந்திர பிரதான்.
फिर एथेनॉल वाले मिनिस्टर को बोलेंगे रिजाइन करने के लिए, यार नितिन गडकरी। फिर फिनांस मिनिस्टर का रेजिग्नेशन मांगेंगे, निर्मला सीतारामन அவர்கள்। அதுக்கப்புறம் फिर एनवायरमेंट मिनिस्टर का रेजिग्नेशन मांगेंगे, और इन सब के बाद क्राइम मिनिस्टर மோடி का रेजिग्नेशन मांगेंगे। இது அவங்க அஃபிஷியல் ஹேண்டில்ஸ்லேருந்து எடுத்தது. அப்போ முதல்ல தர்மேந்திர பிரதான், அதுக்கப்புறம் நிதின் கட்கரி, அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன், அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் மினிஸ்டர், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் கிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. இது வன்மம் இல்லையா? இப்போ என்ன மாதிரியான எண்ணோட்டம் இவர்கள் மனசில் இருக்குது? இவர்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? கிட்லோஸோடியா? சரி, ஓகே, இது அந்நிய சதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, இதில் அந்நிய சதி இல்லை, அந்நிய நாச வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள். இந்த லேடி ரிஷிகேஷில், கேமரா காட்டுறேன், இந்த லேடி ரிஷிகேஷில் என்ஜிஓ வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்காங்க. இந்த அம்மா வந்து பட்டியல் இருக்குது. இந்த அம்மாவோட ஃபவுண்டேஷன் 1 மணி நேரம் இவங்க பேசணுன்னா 15 நிமிஷம் பேசணுன்னா 5100 ரூபா, 30 நிமிஷம்னா 11,000 ரூபா, 60 நிமிஷம்னா 22,000 ரூபா. ஷீ இஸ் ஓனர் ஆஃப் அமுனா ஃபவுண்டேஷன் ரிஷிகேஷ், மோடிக்கு எதிரான நபர். இவங்க வந்து எஃப்சிஆர்ஏ பில்லுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து போலீஸ் மூஞ்சியில் அடி, மூஞ்சியை உடச்சிருன்னு சொல்லிட்டு ஏன் பேசுகிறேன்? இவங்கெல்லாம் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்டர்ஸ். இந்த நபரை பாருங்கள், இந்த நபரோட பேர் வந்து த்ரெட்டனிங் த கவர்மெண்ட் தட் பங்களாதேஷ் லைக் சுச்சுவேஷன், பங்களாதேஷ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே வரும். இவன் பேர் மெஹராஜ் மலிக். இவனை காஷ்மீர் பப்ளிக் சேஃப்டி ஆக்டில் செப்டம்பர் 2025 கைது செய்யப்பட்டுள்ளான். அதே மாதம்தான் சோனம் வாங்சுக்கையும் கைது செய்தாங்க, இதே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில். அது பப்ளிக் சேஃப்டி ஆக்ட், இது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். அக்கார்டிங் டு டிடென்ஷன் டாக்குமெண்ட்ஸ் இவன் மேலே 18 எஃப்ஐஆர் இருக்கு. இவன் மேலே 16 டைரி ரிப்போர்ட்ஸ் என்ட்ரி இருக்கு இவனோட ஆக்டிவிட்டீஸை பற்றி. 2014 2025 இவன் பல்வேறு முறை எஃப்ஐஆர்ல இவன் பேர் அடி வாங்குது. ப்ரொட்டஸ்ட்டுங்கன்னு சொல்கிற பேரில் கல்வீச்சு தாக்குதல் நடக்கிறதுலேருந்து, இராணுவத்தோட வண்டிகளை வழிமறிக்கிறதுலேருந்து, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுலேருந்து. இவனுக்கு டெல்லியில் என்ன வேலை? இது இளைஞர்கள் போராட்டம், இது நீட்டுக்கான போராட்டம், இது அறவழி போராட்டம். சரி, அது போனால் போகுது. இவனும் ஒன்றும் தெரியாத நபர். ஒருத்தரை காட்டுறேன், இந்தியன் ஆர்மி அப்யூஸ் பண்ணவனை, அதாவது தகாத வார்த்தைகளை திட்டினவனை. இன்னொருத்தன் இருக்கான், சிஜேபியோட முக்கியமான ஆர்கனைசரில் ஒருத்தன். இவனை தெரியுமா சொல்லியிருக்கான்? இவன் பேர் ஷதாப் சைஃபி, சிஜேபிஸ் மீடியா கோஆர்டினேட்டர், அதாவது செய்தி தொடர்பாளர். இஸ் ஓப்பன்லி சேயிங் தட் நிசார், ஒன் ஆஃப் தேர் இஸ்லாமிஸ்ட் மெம்பர்ஸ், இன்னொரு அவனோட நண்பர் நிசார்னு பேர், இஸ்லாமிஸ்ட் மெம்பர்ஸ் இஸ் ரெடி டு கண்டக்ட் ஜிஹாத் ஃபார் சிஜேபி. அப்போ இவங்க நோக்கம் நீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதா, இல்லை இந்தியாவை துண்டாடுறதா, வன்முறையை தூண்டுறதா? இவரும் வந்து நல்ல மனிதர் தான். இவங்க தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோவா மித்ரா. இவங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு RAF அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் சோனியா ஷெராவத்தை வந்து காலிங் அவர் சில்ட்ரன் ப்ரொட்டஸ்டர் காக்ரோச்சஸ், லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஹூ ஷீ இஸ், வேர் ஷீ லிவ்ஸ், வாட்ஸ் ஹர் ரெக்கார்ட், லெட்ஸ் நேம் அண்ட் ஷேம் அண்ட் ட்ராக் ஈச் ஆஃப் திஸ் ஜிலாட்ஸ் த்ரூ லா. அப்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவங்க டியூட்டி பண்ண வச்சா அவங்க பேர் என்ன, அவங்க ஊர் என்ன, அவங்க அட்ரஸ் என்ன, அவங்க வீடு என்ன இருக்குது, அவங்க குடும்பம் என்ன இருக்குது. இவங்க ஒரு MP. பெங்கால மக்கள் இவர்களை துரத்தி அடித்தும் இவங்களோட எண்ணோட்டம் மாறல, பார்த்தீங்களா? சரி, இவங்களை காட்டின. அடுத்து இவன் பேர் வந்து நிசார் ஹும்மை, பேரே நிசார். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க, அந்த நிசார் தான் இவன். நிசார் ஹும்மை, சோஷியல் மீடியா டீம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இவனுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து பாகிஸ்தான்லேருந்து இருக்காங்க. இவன் கல்வீச்சில் இன்வால்வ். நெக்ஸ்ட், இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன். டுமாரோ வி ஆர் கோயிங் டு அட்டெம்ப்ட் அ வீடியோ எக்ஸ்பிளைனர் ஹவு டு யூஸ் பிட்சாட்
அதாவது இன்டர்நெட்டே இல்லாத டைமில் பிட்சாட்டை யூஸ் பண்ணி எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும், அதுக்கான வழிமுறையை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வந்து ஆன்லைன் இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இவங்களை எல்லாரையும் பற்றியும் டெல்லி போலீஸ் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கு. இவங்க இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்டன்ற போர்வையில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, இவங்க எல்லாரையும் அவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? டெல்லி போலீஸ் பல்வேறு ஆஃபீஸர்ஸ் வந்து பாடி கேம்ஸ் வச்சுருந்தாங்க. யார் கல் வீசினா, யார் எதை வீசினா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. எந்தெந்த வண்டிகளில் உடைச்சாங்களோ, எவன் கை ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோ, டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் டீம் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுத்திருக்கு. இது இல்லாமல் டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் ஃபோட்டோகிராஃபி விங் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டுங்க நடக்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பதிவுகள் அரசாங்கத்திடம் இருக்கிறது. 250க்கும் மேற்பட்ட வீடியோஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஒருவேளை இந்த கேஸ் NIA கைக்கும் போகலாம். ஸோ பொன்னான கருத்துக்களை இழிவாக பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. ஜெயின்.